ஆனா அவர் என்ன பண்ணாரு, நான் எப்படி இருக்கணும் என் பிள்ளைகளும் அப்படிதான் வந்து பார்த்தோன்னா நான் ருத்ராட்சம் போட்டுட்டு இருக்கேன்னா அதே மாதிரி நீங்க எல்லாரும் ருத்ராட்சம் போடுங்க. நான் திருநீர் பூசிட்டு இருக்கேன்னா நீங்க எல்லாரும் அதே மாதிரி திருநீர் வந்து பார்த்தோன்னா பூசுங்க. அப்போ அவராட்டம் போலயே நம்மளை வச்சு பாத்துக்கிறாரு அப்படின்னா இதை விட ஒரு நல்ல ஒரு தாய் தந்தை வந்து பார்த்தோன்னா யாரு கிடைக்கும்? சில பேருக்கு அப்பா அம்மா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம், அப்பா இல்லாம இருக்கலாம், மாமனார் மாமியார் இல்லாம இருக்கலாம், குடும்பத்துல என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம். எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா நீ வா மகளே நான் பார்த்துக்கிறேன், நீ வா மகனே நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எல்லாமாவும் நான் இருக்கேன். யார் இந்த வார்த்தையை சொல்லி ஒரு அடைக்கலம் வந்து பார்த்தோன்னா கொடுக்க முடியும்? நான் இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் பல பேர் வந்து பார்த்தோன்னா அப்படியே அழுதுட்டே இருக்கும், மனமுருகி வேண்டிட்டு வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க. சொல்றது நீங்க வந்துட்டீங்கல்ல அவர் பார்த்துக்குவாரு. கண்டிப்பா கண்டிப்பா. இது குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா பொண்ணு ஓடி வந்துருவாங்க. நைட்டோ பேக் ஏன் வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. தாய் தந்தை கொடுக்குற அடைக்கலம் வேற எங்கேயும் கொடுக்க முடியாது. அதே மாதிரிதான் இவர் தாய்க்கும் தந்தையுமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. உங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தில திருநீரை பார்க்கறது போது எனக்கே அவ்வளோ வந்து பார்த்தா சந்தோஷம். உண்மையாவே ஆனந்த கண்ணீரே வந்துருச்சாப்பா, நல்லா இருக்கு. நம்ம மதம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. குழந்தைகளுக்கு இதை தான் கற்றுக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு வந்து மியூசிக் கிளாஸ் போறீங்களா, டான்ஸ் கிளாஸ் போறீங்களா, யோகா கிளாஸ் போறீங்களா, அது கூட சேர்ந்து வந்து பார்த்தோன்னா நம்ம மதத்தோடைய ஆன்மீக கிளாஸ் வந்து பார்த்தோன்னா போறீங்களா. நம்ம மதத்துல சிவபுராணம் வந்து பார்த்தோன்னா இருக்கு, கந்தசஷ்டி கவசம் இருக்கு, திருவாசகம் வந்து பார்த்தோன்னா இருக்கு, ருத்ராட்சத்தோடைய மகிமைகள் வந்து பார்த்தோன்னா இருக்கு, 12 ஜோதிலிங்கம் இருக்கு, 52 சக்தி பீடம் வந்து பார்த்தோன்னா இருக்கு. இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு கடவுள் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. இது ஏன் இப்படி இருக்கு, ஏன் நம்ம வந்து பார்த்தோன்னா தேய்பிரை சஷ்டியை கும்பிடுறோம், வளர்பிறை சஷ்டியை கும்பிடுறோம், பிரதோஷத்தை வந்து பார்த்தோன்னா கும்பிடுறோம், பௌர்ணமி வந்து பார்த்தோன்னா கும்பிடுறோம். ஏன் மலையே வந்து பார்த்தோன்னா சிவனா இருக்கக்கூடிய, சிவனே மலையா இருக்கக்கூடிய அண்ணாமலையார் ஏன் தரிசனம் பண்ணு? இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்து பார்த்தோன்னா வளர்த்தோன்னா நாளைக்கு இந்த குழந்தைங்க படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை குட்டி பெற்றெடுத்தாலும் அப்பா அம்மாவை விட மாட்டாங்க. யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இல்லாம போதும், இந்து மதத்து மேல நம்பிக்கை இல்லாம போதும், அவர்கள் தான் அவங்களுடைய பிள்ளைகளை வந்து பார்த்தா நட்டாத்துல கவுத்து விட்டு போறாங்க. அவங்க தான் பாத்துக்கிறதே கிடையவே கிடையாதுங்களே. நீங்க பிள்ளைய வந்து பார்த்தோன்னா நல்லா திருவாசகம் சொல்லி கந்தசஷ்டி கவசம் சொல்லி நீங்க கரெக்டா வளர்த்து இருந்தீங்க அப்படின்னா ஒருபோதும் அவர்களை வந்து பார்த்தோன்னா பொண்டாட்டி பேச்சு கேட்டோ, மாமனார் மாமியார் பேச்சு கேட்டோ, பிள்ளைங்க பேச்சை வந்து பார்த்தா கேட்டோ உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் சோறு போட்டு பார்த்துக்கோ. இதுதான் இந்து தர்மத்தில் இருக்கிறது. நீங்கள் தாய் தந்தைக்கு சோறு போடாம நீங்க எத்தனை கோயிலுக்கு போனாலும் அந்த புண்ணியம் வந்து பார்த்தோன்னா கிடைக்கவே கிடைக்காது. இது ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா அந்த புண்ணியம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போய் வந்து பார்த்தோன்னா செய்றீங்களே. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களுக்கு தேவை. வந்தமா ஏதோ ஒரு சாமி கும்பிட்டோமா பிரசாதம் வாங்கணும் அப்படி கிடையாது. இந்த மதத்துல என்ன இருக்கு, இந்த மதத்துல என்ன இருக்கு? ஏன் எல்லா கோபுரமும் வந்து பார்த்தோன்னா இப்படி இருக்கும்போது இந்த கோபுரம் மட்டும் ஏன் பூரி ஜெகநாதர் மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கு, தென்னாங்கூர் வந்து பார்த்தோன்னா பாண்டுராகன் மாதிரி வந்து பார்த்தா இந்த கோபுரத்தை எதுக்கு வந்து பார்த்தோன்னா வச்சிருக்காங்க. அசாம்ல இருக்கக்கூடிய காமக்கியா மாதிரி வந்து பார்த்தோன்னா ஏன் வச்சிருக்காங்க? நம்மளுடைய கோபுரம் எல்லாம் இப்படிதான் வந்து பார்த்தோன்னா